பாதாம் மிக்ஸ்க்கு என்னென்ன சுதா போடணும்? பாதாம், முந்திரி, பிஸ்தா. இதுல வந்து பாதாம் வந்து குவான்டிட்டி அதிகமா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கப் நம்ம பாதாம் எடுத்தோம்னா அது half கப் வந்து பிஸ்தாவும் முந்திரி எடுத்துக்கணும். ஓகே. இந்த இதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு 15 ஏலக்காய் எடுத்துக்கணும். ஓகே. இப்போ வந்து பாதாமை நம்ம அடுப்புல சிம்ல வச்சுட்டு இதை வந்து ஃப்ரை பண்ணணும். இது நல்லா ஃப்ரை ஆனதையும் பாதாம் வந்து வெடிக்கிற சத்தம் வரும். எவ்வளோ நேரத்தில்? அது 15 மினிட்ஸ் ஆகும் கண்டிப்பா. சவுண்ட் வரும்னு சொல்லி என்ன அணுகுண்டு மாதிரி வெடிக்குமா? அணுகுண்டு நீங்க போட்டீங்கன்னா விட வெடிக்கும். சிம்ல வச்சு இதில் வந்து லைட்டாக அந்த ஒரு மாதிரி பட்டு சவுண்ட் பார்த்தீங்கன்னா கல்கண்டு எடுத்திருக்கேன். ½ கப் கல்கண்டு, நாட்டு சர்க்கரை ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். இது வெடிக்கும் பாருங்க. இந்த கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு தெரியுதா? இந்த டைமில் எடுத்துக்கணும். அடுத்தது முந்திரி ஆட் பண்ணணும். அதே மாதிரி முந்திரி வறுக்கணுமா? ஆமாம், முந்திரி அதே மாதிரி வறுக்கணும். சிம்லேயே வச்சு அது வந்து கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். நம்ம வந்து முந்திரியை ரொம்ப வறுத்தக்கூடாது, கலர் மாறிடும். அதில் வந்து மிக்ஸ் ரெடி பண்ணும்போது ஒரு மாதிரி தீஞ்ச வாசமோ இல்லை கலர் மாறின மாதிரியோ ஆகிடும். அதனால ஒரு 2-3 மினிட்ஸ் இருந்துனா போதும் முந்திரி பொறுத்த வரைக்கும். ஓகே. இது எவ்வளோ நேரம் வறுக்கணும்? இதுவும் அதே மாதிரி வெடிக்கும். சிம்மில் வச்சு சவுண்ட் வரும். எப்படி தெரிஞ்சுக்கிடுச்சுதோ? பிஸ்தாவும் பாதாம் எப்படி வெடிச்சதோ அந்த மாதிரி லைட்டாக வெடிக்கிற சவுண்ட் வரும். ஓகே. கடைசியாக ஏலக்காய் வறுக்க போகிறோம். வறுக்கிற ஐட்டம் அவ்வளோதான். மஞ்சத்தூளா? மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் எதுக்கு? இது வந்து நம்ம கலருக்காக மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம். வேறு எதுவும் நம்ம ஆட் பண்ணுறது இல்லை. இதில் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணி அரைச்சிக்கிறோம். அடுத்தது வந்து இது இப்படியே நம்ம வந்து கொண்டுட்டு போய் ஒரு 1 மணி நேரம் இப்படியே வச்சிடணும். எதுக்காகன்னா நம்ம வந்து லைட்டான சூடு இருந்ததுன்னா கூட அரைச்சோம்னா அந்த ஆயில் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் பவுடர் மாதிரி நம்மளுக்கு கிடைக்காது. அதுக்காக வேண்டி நம்ம ஒரு 1 மணி நேரமாவது மினிமம் வைக்கணும். நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சு அரைக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லது. ப்ளஸ் தனித்தனியாக தான் அரைக்கணும் இதை. இப்போ வந்து சுகரில் எடுத்து வச்சோம்ல, சுகர், ஏலக்காய், மஞ்சத்தூள், இது மட்டும் வச்சு ஆட் பண்ணி இது வந்து சர்க்கரை, ஏலக்காய் நம்ம இந்த கல்கண்டு போட்டோம் இல்லையா, அது கொஞ்சம் நாட்டு சர்க்கரை. அது ஃபஸ்ட்டு முந்திரி போட்டுக்கலாம். ஏன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கணும். அதனால் இப்போ இது முந்திரி பிஸ்தாலாம் கம்மியாக இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு அதை போட்டு மிக்ஸி ஜார் வந்து சூடாகிடுச்சு. இப்படி லைட்டாக வார்மாக இருக்கும்போதே நீங்கள் ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா பிடிச்சிக்கலாம். பவுடராக வராது. இதனால எப்படி பவுடராக வந்துச்சு, அது ஆயிலாக ஃபார்ம் ஆகலை பார்த்தீங்களா? இப்படி தான் அரைக்கணும். இது முந்திரி இல்லையா? இது வந்து முந்திரி. பிஸ்தா அடுத்தது கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி வந்து நல்லா ஆற விட்டு பொடி பண்ணோம்னா நம்ம அந்த ஆயில் மாதிரியே வரவே வராது. அதே மாதிரி விப்பில் விட்டு விட்டு மொல்லமாக பண்ணோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. விட்டுறாதீங்க. மிக்ஸ் பண்ணிட்டு பால் நீங்கள் வந்து இது சூடாகவும் குடிக்கலாம். ஆக்சுவலி இதில் வந்து குங்குமப்பூ ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ என்கிட்ட குங்குமப்பூ இல்லை. மிக்ஸ் பண்ணி பேக் பண்ணி வச்சிடலாம், அவ்வளோதான். சூப்பர். தீர அரைச்சிக்க வேண்டியதான். நம்ம இதில் வந்து வறுக்கிறதுல தான் வறுத்து நம்ம பொறுமையாக இருந்து அரைக்கிறதுல தான் இருக்குது. ஓகே ஓகே, தேங்க்யூ. மிக்ஸ் ரெடி. அதில் வந்து 2 ஸ்பூன் போட்டுட்டு வாவ், சூப்பர். மம்மி சூப்பர்.